நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேரு கிளாக் ஸ்டோரி. எதனால அப்படின்னா, ஒருத்தர் புதுசா ஒரு கிளாக் வாங்குறாரு. அதை தன்னோட வீட்டுல ஆணி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா சுத்தியல் இல்ல. சரி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போய் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்க போறாரு. அப்பதான் ஞாபகம் வருது, 6 மணி ஆயிடுச்சுன்னு. 6 மணிக்கு மேல கடன் கேட்க போனா அவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னு அவரே நினைச்சு நாளைக்கு கேட்டுக்கலாம்னு விட்டுட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி போகிறாரு. போனவன பார்த்தா அன்னைக்கு ஃப்ரைடேவான். ஃப்ரைடே அன்னைக்கு கடன் கேட்க வந்துட்டானே நினைச்சு பாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் போகலையாம். 3வது நாள் போக போறாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களாம். சரி, கெஸ்ட் வந்திருக்க நேரத்துல கடன் கேட்க கூடாது அப்படின்னு அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு திரும்பி வந்துட்டாராமா. இதே மாதிரி நாட்கள் போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாரா, அந்த அந்த கிளாக்கை பார்த்து செம்ம கடுப்பாயிட்டு, இல்ல இன்னைக்கு போய் அந்த ஆள்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். நேரா போனவர் கோவத்துல அந்த மனுஷனை கூப்பிட்டு, போயா நீயும் உன்னோட சுத்தியலும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு வந்துட்டாராமா. இதே மாதிரி நாமளும் நிறைய நாள்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், டென்ஷனா இருக்கலாம், இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். அதை நேரம் அவங்க கிட்டே போய் பேசி தீர்த்தரலாம். பட் அதே விட்டு போட்டு நாமளே எதாவது நினைச்சுப்பாங்களோன்னு யோசிச்சு 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 அது பெருசாகி ஒரு நாள் டமால்னு வெடிச்சு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால யார்கிட்டயாவது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, நேரா போய் அவங்க கிட்டே பேசினீங்கன்னா 5 நிமிஷத்துல பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிரும். நன்றி. அன்புடன் ஜூ.